வெல்கம் பேக் டு அவர் சேனல் சின்ன சின்ன யூடியூப் சேனல். ஆஃப்டர் லாங் நம்ம சேனல்லேருந்து ஒரு வீடியோ. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. சம் இஷ்யூஸ்னால வீடியோ போட முடியல. இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம குலதெய்வம் கோயிலில் போய் நம்ம பொங்கல் வைக்க போகிறோம். அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்மோஸ்ட் குலதெய்வம் கோயில்கிட்ட வந்துட்டோம். இந்த இடமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். லைக் ஃபுல்லாக வந்துட்டு மவுண்டைன்ஸ் அரவுண்ட் இருக்கும். அண்ட் தென் ஒரு லேக், அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பெரிய ஒரு லேக் ஒன்று இருக்கும். ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான ஏர் அண்ட் வந்துட்டு ஃபுல்லாகவே ஒரே க்ரீனிஷாக இருக்கிறதுனால இங்கே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே நம்ம வந்ததுக்கு மெயின் ரீசனே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மகிழோட ஃபஸ்ட் பர்த்டேக்கே வந்துட்டு இங்கே பொங்கல் வைக்கிறதா வேண்டியிருந்தோம். பட் டைம் கிடைக்காததுனால செகண்ட் பர்த்டேக்கு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோம். வந்துட்டு வீட்டிலேருந்து வரும்போதே சாமிக்கு வந்துட்டு பூஜை பண்ணுறதுக்கான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. மாலை, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பூவே வந்துட்டு கட்டி அதுவும் ஒரு கவரில் கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கான பாத்திரம் அண்ட் வந்துட்டு பசுமாட்டு பால், இது எல்லாமே வந்துட்டு வீட்டிலேருந்தே கொண்டு வந்துட்டா நம்மளுக்கு வந்துட்டு வெளியில் வந்துட்டு வாங்கிறதுக்கான தேவை இருக்காது. அண்ட் பொங்கல் வைக்கிறதுக்கான பாத்திரம், அதுக்கு தேவையான அரிசி, அப்புறம் தேங்காய், வெல்லம், இது எல்லாமே வரும்போதே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா இங்கே பக்கத்தில் வந்துட்டு கடைகள் எதுவுமே இல்லை. இது ரொம்ப இன்சைடு இருக்கிறதுனால கடை எதுவுமே இல்லை. எல்லாமே வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அங்கே பக்கத்துலேயே கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு குட்டி மினி டேங்க் இருக்குது. அங்கே போயிட்டு அரிசியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொங்கல் வைக்க எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பொங்கல் வைக்க எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம பொங்கல் வைக்கிற பாத்திரத்தில் அந்த கறி இருக்கு இல்லையா, ஆல்ரெடி சமைச்ச அந்த சாம்பலை வந்துட்டு பூசணும் அப்படின்னா நம்ம திரும்ப சமைக்கும் போது அந்த பாத்திரத்தில் அந்த கறி வந்துட்டு அந்த பாத்திரத்தில் ஒட்டாதுன்னு என் மாமியார் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு தான் இப்போ நான் பண்ணிவிட்டு, அண்ட் ஆல்ரெடி வந்துட்டு காலையிலே யாரோ பொங்கல் வச்சுட்டு போயிருக்காங்க. வந்துட்டு அடுப்புலேயும் வந்துட்டு நிறைய நெருப்பு இருந்துச்சு. அண்ட் விறகுமே வந்துட்டு தேடணுமே நினச்சிட்டு இருந்தேன். பக்கத்துலேயே நிறைய விறகும் இருந்துச்சு. ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எங்களுக்கு செய்யறதுக்குமே கூட. அப்படியே அடுப்பெல்லாம் பற்ற வச்சுட்டு நான் வந்துட்டு பொங்கலுக்கு பாத்திரத்தையே வச்சிட்டோம். வீட்டிலேருந்து காலைல கிளம்பும் போதே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ரெயின் வர மாதிரியே இருந்துச்சு. நான் யோசிச்சுருந்தேன், அங்கே போயிட்டு நம்ம எப்படி பொங்கல் வைக்க போகிறோம், மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப இல்லை, ரொம்ப க்ளவுடியாக நல்லா தான் இருந்துச்சு. நல்லா காற்று அடிச்சிட்டு இருந்துச்சு. இந்த இடமே ரொம்ப ஸ்பேஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால மகிழன் நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். நான் அவங்க அப்பா கூட வந்துட்டு இந்த பக்கம் பைக் ரைடெலாம் போயிட்டு இருந்தான். நானுமே வந்துட்டு நல்லா ஜாலியாக வந்துட்டு பொங்கல் வச்சிட்டு இருந்தேன். அண்ட் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த வெல்லம் இடித்து கொடுக்குறது அண்ட் தேங்காய் உடச்சி கொடுக்குறது இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணிகிட்டு இருந்தார். நீங்களும் உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு பொங்கல் வைக்க போகிறீங்க அப்படின்னா நான் சொல்கிற இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் பொங்கல் வைக்கிறது. ரொம்ப ஈஸி. வச்சிங்கனாலே அதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் சிம்பிள். வந்துட்டு நம்ம பாத்திரத்தில் தண்ணி வச்சிடலாம். தண்ணி வச்சு நல்லா கொதிக்க அரைச்ச அதில் வந்துட்டு நம்ம அரிசியை போட்டு நல்லா வேகட்டும். நீங்கள் பால் ஊற்றிட்டீங்க அப்படின்னா அரிசி வேகாது. என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா தண்ணி கொதித்து வரும்போது பச்சரிசியை நல்லா ஊற வச்சு போட்டுருங்க. சாப்பாடு நல்லா ஒரு 80% 85% கூட வெந்துட்டோம். நல்லா வெந்து குழஞ்சி இந்த மாதிரி வரும்போது நீங்கள் பால் ஊற்றுங்க. பால் ஊற்றும் போது பால் ஊற்றுனதுக்கப்புறம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்டலைன்னா வந்துட்டு சாதத்தோட பிடிச்சிக்கிட்டு சாதமும் வேகாது அண்ட் வந்துட்டு கீழேயும் அடி பிடிச்சிரும். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அண்ட் பால் ஊற்றுறதுனால சாதம் பொங்கி வரும். அதையும் அவாய்ட் பண்ணுறதுக்காக நல்லா டைம் விட்டு கிண்டிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பொங்கலும் வந்துட்டு நல்லா குழஞ்சி வரும். அண்ட் வந்துட்டு நல்லா சாதம் வெந்துருச்சு, உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, பொங்கலுக்கு அந்த தேவையான அந்த வெல்லத்தை நல்லா இடிச்சிருங்க. கெட்டியாக இருந்துச்சுன்னா அது உள்ளேயும் போயிட்டு கரையாது. சர்க்கரை போடுறப்ப நல்லா கரைஞ்சிரும். பட் வெல்லம் வந்துட்டு சீக்கிரம் கரையாது. நல்லா இடித்து நல்லா நைஸாக்கிட்டு போடுங்க. ஒருத்தவங்க போடவும் ஒருத்தவங்க கிண்டவும் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்லா மெல்ட் ஆகிடும் உள்ள வெல்லம். எங்களுக்கு அது கிண்டுறப்போ கரண்டிலாம் ரொம்ப சூடாகிடுச்சு. அதனால தான் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு என்னோடய ஸ்டோவில் எடுத்து பிடிச்சிட்டு கிண்டிகிட்டு இருக்காரு. நம்ம எந்த அளவுக்கு பொங்கல் அடிப்படாமல் கிண்டுறோமோ அந்த அளவுக்கு பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பொங்கல் வந்துட்டு கரெக்டான டைம் வந்துட்டு இறக்கிறதுக்கு. இந்த இறக்க போகிற டைமில் நம்ம கொண்டு வந்திருந்த நெய் அண்ட் வந்துட்டு முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதெல்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு நெய்யில் வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கி வச்சிடலாம். எங்களோட வந்துட்டு பொங்கல் வைக்கிறது வந்துட்டு சூப்பராக முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சாமிக்கு தான் பூஜை பண்ணணும். சாமிக்கு பூஜை பண்ணுறதை வந்துட்டு அப்படியே பார்த்துடலாம்.
ஸோ வந்துட்டு இப்போ சாமி வந்துட்டு கும்பிட போகிறோம். சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருப்பாங்க. அதுக்கு முன்னாடி விளக்கு போடலான்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் போயிட்டு விளக்கு போட்டுட்ருக்கோம். ஸோ இவங்க தான் பெரிய எண்டச்சி, எங்களோட குலதெய்வம். இப்போது விளக்குலாம் போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம சாமி கும்பிட்டுறலாம். ஸோ அவ்வளோதான் நண்பர்களே, பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. ஸோ மகிழனோட செகண்ட் பர்த்டேக்கு வந்துட்டு பொங்கல் வைக்கணுன்ட்டு வேண்டிகிட்டு இருந்ததை நல்லபடியாக நிறைவேற்றியாச்சு. பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருக்கும் பொங்கல் கொடுத்துட்டு நாங்களும் வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான். மகிழனோட பர்த்டே வீடியோ வந்துட்டு போட முடியல. அதுக்கு வந்து எடுக்கலை. ஆக்சுவலி வந்துட்டு சரியான ப்ராப்பரான வீடியோ வந்துட்டு எங்களால் எடுக்க முடியல. அதனால் மகிழனோட பர்த்டே வீடியோ வராது. ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you the next video. Until then, bye. அது